श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது 38வது ஸ்லோகம். त्वमादिदेवः पुरुषः पुराणः त्वमस्य विश्वस्य परं निदानं वेत्तासि वेद्यञ्च परं च धाम त्वया ततं विश्वमनन्तरूप। त्वमादिदेवः पुरुषः पुराणः त्वमस्य विश्वस्य परं निदानं वेत्तासि वेद्यञ्च परं च धाम त्वया तदं विश्वमनन्तरूप. இந்த ஸ்லோகத்துலேயும் பெருமாள் அப்படியே போற்றி புகழ்ந்துகிறான் அர்ஜுனன். அனந்தரூப, அனந்த அப்படின்னு சொன்னாலே அனந்தரூப எல்லையில்லாத உருவுடையவனே. துவம் நீ ஆதிதேவ, நீதான் முதல் தேவன். அடுத்தது புராணஹா புருஷா, புராணஹா புருஷா அப்படின்னு சொன்னால் ரொம்ப பழையவன், ரொம்ப புதுசு. புராணம் என்று சொன்னால் பழமைக்கும் பழமையானவன் பெருமாள். அப்படி இல்லையே புதுமைக்கும் புதுமை, ரொம்ப புத்த புதுசாக பிராண்ட் நியூ அப்படின்னு சொன்னால் அங்கேயும் பெருமாள் புதுமையானவன் தான். புருஷா அப்படின்னு சொன்னால் எல்லாவற்றிற்கும் உள்வாங்கி எல்லாவற்றுக்கும் எது சரியோ அதை மட்டும் சொல்லித்தரக்கூடிய அளவுக்கு புருஷா. புருஷகான்னு சொன்னால் சரியானவற்றை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நம்ம ஒருத்தருக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்குறோன்னு வைங்களேன், அது ரொம்ப சரிதான். ஆனால் பெருமாள் அப்படி இல்லையே, இந்த ஜகத்துக்கே சுவாமி தானே. ஆனால் அதாவது 9வது அத்தியாயத்திலே சொன்னார், நான் தான் இந்த உலகத்துக்கு அப்பா அப்படின்னு. அதே மாதிரி அப்போ சொல்லும்பொழுது நான் தான் இந்த உலகத்துக்கு அப்பான்னு சொன்னால் அப்போ சிருஷ்டிகர்த்தான்னு ஆச்சு. அப்போ சிருஷ்டிகர்த்தாவாக இருக்கும்போது என்ன சொல்ல, புராணஹா புருஷா அப்படின்னா எல்லாருக்கும் எது சரியோ, முதல்ல எது சரியோ அது எல்லாத்துக்கும் சொல்லுவார். ஆனால் அதை நம்ம தான் சரியான அளவில் புரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்மளோட கர்மாதீனமாக நம்மளுக்கு என்ன பண்ணுறது, சில நேரத்தில் சரியான விஷயங்கள் புரிவதே இல்லை, அதை மனசில் வாங்கவே முடியல. இப்போ தான் நம்ம முன்னாடி 2 ஸ்லோகத்துக்கு முன்னாடி சொன்னோம், விஸ்வரூபத்தை காட்டினா கூட துரியோதனனுக்கு என்ன பண்ணலை, அது அவனுக்கு மனசில் வாங்கிக்க முடியல. அதுபோல் புராணஹா புருஷா ரொம்பவும் பழமையானவன், பழமைக்கும் பழமையானவன், புதுமைக்கும் புதுமையானவன். துவம் நீ அஸ்ய விஸ்வஸ்ய இந்த உலகத்திற்கு பரம் நிதானம் மேலான உறைவிடம். இந்த அஸ்ய விஸ்வஸ்யன்னு சொன்னால் இப்போ நம்ம இருந்துட்டுருக்கோமே இந்த உலகம், இந்த உலகத்துக்கு நீதான் மேலான உறைவிடம். உன்னை நம்பி தான் இந்த உலகமே இருக்குது. உன்னுடைய புகழ்னால தான் இந்த உலகமே ததும்பி இருக்குது. அதான் என்ன, வேத்தாக யாவும் அறிபவனாகும், எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டிருப்பவனாகும். என்ன நடக்க போகிறதுன்னு தெரியும், என்ன நடந்துருதுன்னு தெரியும், என்ன நடந்துட்டுருக்குன்னு தெரியும். 3 காலத்திலும், நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம், 3 காலங்களிலும் என்ன நடக்கப் போகிறது அதை நீ ஐயன் திருவர தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் என்ன சொல்லிருக்க, யாவும் அறிபவனாகவும், வேத்யஞ்ச அப்படின்னா அறியப்படும் பொருளாகவும், பரந்தாமகாச்ச எல்லை நிலமாகவும் அசி இருக்கின்றாய். அதனால் துவயா உலகம் விஸ்வம் ததும்பி உள்ளது. ததம் அப்படின்னு சொன்னால் விஸ்வத்தில் உன்னுடைய புகழும் பிரசித்தியும் உன்னுடைய சிறப்புகளும் இந்த உலகத்தில் நிரம்பி இருக்கிறது, ததும்பி இருக்கிறது அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் பெருமாளுடைய சிறப்பை தான் இதில் பார்த்தான் இல்லையா, விஸ்வரூபத்தில் என்ன பார்த்தான், அந்த தரிசனத்தில் தன் மனசுக்குள்ளே என்னெல்லாம் பார்த்தது, அது எல்லாம் மனசில் என்ன நிற்கிறதுன்றத இந்த ஸ்லோகத்தில் தெளிவாக சொல்லியாருது. அடுத்த இன்னும் ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்றதை நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.